பழனி மலைக்கு போனேன், நடப்பாதை போகும்போது தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சில பேர்கள் தொலைந்து போன விஷயத்த கூட ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறது உண்டுங்க. சில பேருக்கு தொலைஞ்சு போன ஒரு பொருளும் கிடைக்கிறது. முருகன் அருளால் அது கிடைச்சிடுது. முருகன் நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ அது கிடைக்க வச்சிருவாருங்க. முருகரோட அனுமதி இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பொருள் தொலையவும் தொலையாது, நம்மக்கிட்ட ஒரு பொருள் கிடைக்கவும் கிடைக்காதுங்க. அது தொலைஞ்சு போகிற பொருள் எல்லாமே நம்ம கர்மாங்க. இவன்கிட்ட இந்த பொருளை அவன் தொலைச்சிட்டானா அவனால் அந்த பொருள் திரும்பவும் வாங்கிக்க முடியும், அவனால் இதை சமாளிக்க முடியும்னு சொல்லி தான் இவன் கர்மாவை இந்த பொருளால் தொலையப்படட்டோன்னு முருகர் அனுமதியோடு நம்மக்கிட்ட அனுப்புகிறார். அப்போது அந்த பொருளும் நமக்கு தொலைஞ்சு போயிடுது. அது கர்மா தொலைஞ்ச மாதிரி தான். திரும்பவும் அந்த பொருளை எங்களுக்கு தேடி கொடு முருகா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது தேடி கொடுக்க மாட்டார். முருகனுக்கு தேடியே கொடுக்கலங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் முருகர் என்ன நினைப்பார் தெரியுமா? கர்மாவை என் குழந்தை திரும்பவும்